வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொலி பதிவில் கால்பந்தாட்ட ஜாம்பவான் கரீம் பென்சமே அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். இவருடைய பிறந்த நேர குறிப்புகள் நம்பகத்தன்மை வாய்ந்தவை. கரீம் பென்சமே இவர் பிறந்திருக்கிறது 19 டிசம்பர் 1987 இரவு 10:10 PM லியானில் பிறந்திருக்காரு. பிரான்ஸ் நாட்டில் ஐநம்சா கேபி. புதன் மகாதசை இருப்பு 10 வருடங்கள் 7 மாதங்கள் 26 நாட்கள். ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்னப்பாக சிம்ம ராசியில் 06 டிகிரி 29 நிமிடங்கள் 5 வினாடிகள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபலையும் அமையுது. சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் 4வது பாவத்துக்கு அதிபதியாகி விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவத்தில் அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் மகர ராசியில் 3 டிகிரி 22 நிமிடங்கள் 41 வினாடிகள் சுக்கிரன் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சபலியுமே அமர்ந்திருக்காரு. சுக்கிரன் வாயிலாக விளையாட்டுத்துறைக்கு தலைமை பாவமான 5வது பாவம் வலுப்பெறுவதை காண முடியும். விளையாட்டு, சினிமா, இசை, சங்கீதம், பொழுதுபோக்கு ஆகிய துறைகளில் பிரகாசிக்கணும்னா 5வது பாவம் வலுத்திருக்கணும். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பை அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் இவருடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சொந்த சபலையும் இருக்கார். சந்திரன் குருவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சபலையும் இருக்கார். செவ்வாய் குருவுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். புதன் கேதுவுடைய மண்டலத்திலையும் ராகுவுடைய சப்லையும் இருக்கார். குரு சனியுடைய மண்டலத்திலையும் குருவுடைய சப்லையும் இருக்கார். சுக்கரன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். சனி கேதுவுடைய மண்டலத்திலையும் சுக்கரனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்காங்க. கிரக மண்டல அட்டவணையில் சுக்கிரனும் குருவும் வலுப்பெறுவதை காண முடியும். சுக்கிரன் 5வது பாவத்தில் அமர்ந்து தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சப்லையும் இருக்கிறதால 5வது பாவ வினை வலுப்பெறுவதை காண முடியும். மற்றொரு மண்டல அதிபதியான குரு 5வது பாவாதிபதியாகி 9வது பாவத்தில் பலமாக அமர்ந்திருக்காரு. இவருடைய ஜாதகத்தில் மற்ற கிரகங்களுக்கு சுக்கிரன் குரு வாயிலாக 5வது பாவ தொடர்பு மண்டலம் வாயிலாக பலம் பெறுவதை காண முடியும். கிரகங்கள் குறிக்காட்டக்கூடிய பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். லக்கினாதிபதியான சூரியன் 1, 4, 5 பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாட் வாயிலாக குறிகாட்டுறாரு. லக்னாதிபதி 5வது பாவத்தோடு பலமாக தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டு வீரர்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். விரையாதிபதியான சந்திரன் 4, 9, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. தொழில் ஸ்தானமான 10வது பாவத்தை ஆளக்கூடிய செவ்வாய் 3, 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 6, 7 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்களான 3, 6, 9, 10 பாவங்களை செவ்வாய் பலமாக தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் விளையாட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். விளையாட்டுத்துறை வெற்றிக்கு அடிப்படை தகுதிகளான உடல் வலுவு, தைரியம், தன்னம்பிக்கை, சாகசம் இவற்றை தரக்கூடிய கிரகமாக செவ்வாய் விளங்குறாரு. புதன் இவருடைய ஜாதகத்தில் 2, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5, 8 ஆகிய பாவ குறிகாட்டிகளை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 5, 9 ஆகிய பாவங்களை ஆளக்கூடிய குரு 4, 6, 7 பாவங்களை மண்டலம் மற்றும் சப்லாட் வாயிலாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் 5வது பாவத்தில் அமர்ந்து 5வது பாவத்தை வலுவாக குறிக்காட்டுறாரு. 6, 7, 8 பாவங்களை ஆளக்கூடிய சனி 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 5, 8, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 9, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 2, 5, 3, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 9, 12 பாவங்களை சப்லாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. இவருடைய குறிகாட்டி அட்டவணையில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், சனி, ராகு கேதுக்கள் 5வது பாவத்தோட பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 5வது பாவத்தின் ஆதிக்கம் விளையாட்டுத்துறையில் வெற்றியை தரும். இவருடைய ஜாதகத்தில் பாவ முனைகளை ஆளக்கூடிய சப்லாடுகளை சுருக்கமாக பார்ப்போம். சுக்கிரன் லக்ன பாவத்திற்கும் 7வது பாவத்திற்கும் சப்லாடாக வராரு. சுக்கிரன் 5வது பாவத்தில் அமர்ந்து 5வது பாவத்தை வலுவாக குறிக்காட்டுறாரு. லக்ன சப்லாட் 5வது பாவத்தை வலுவாக தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் ஒரு விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். சந்திரன் 2, 8 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்லாடாக வராரு.
சந்திரன் 4, 9, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 5வது பாவத்தை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. வருமானத்தை பற்றி சொல்லக்கூடிய 2வது பாவம் 5வது பாவத்தோட தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவருடைய வருமானம் விளையாட்டுத்துறையை சார்ந்ததுன்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். 10வது பாவாதிபதியான செவ்வாய் 3, 9 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. 3, 9, 10 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 6, 7 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 3, 9, 10 பாவ குறிகாட்டிகள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். 5, 9 பாவங்களை ஆளக்கூடிய குரு 4, 10 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. குரு 9வது பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று போயிருக்காரு. குரு 4, 6, 7 ஆகிய பாவ குறிகாட்டிகளை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் பலமாக குறிக்காட்டுறாரு. 10வது பாவ சப்ளாடான குரு 5வது பாவாதிபதியாகி 6வது பாவத்தை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் விளையாட்டுத்துறையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புடையவர்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். சனி இவருடைய ஜாதகத்தில் 5, 6, 11, 12 ஆகிய பாவ முனைகளுக்கு சப்ளாடாக வராரு. சனி 2, 5 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 2, 5 ஆகிய பாவ குறிகாட்டிகள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். இவருடைய விளையாட்டு வெற்றிகளை விம்சோத்ரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். கரீம் பென்ஜமே அவர்களுக்கு 2007, 2008ஆம் ஆண்டு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அந்த ஆண்டின் சிறந்த வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுக்கிர மகாதசையில் சுக்கிர புத்தியில் சுக்கிரன் இவருடைய ஜாதகத்தில் 5வது பாவத்தில் தன்னுடைய சொந்த மண்டலத்திலையும் சொந்த சபையிலையும் அமைந்து 5வது பாவத்தை பலமாக குறிகாட்டுவதை பார்த்தோம். இவருடைய விளையாட்டு சாதனைகள் அனைத்துமே சுக்கிர மகாதசையில் தான் நடந்தது. கரீம் பென்ஜமே 2009ஆம் ஆண்டு உலக புகழ் பெற்றார். சுக்கிர மகாதசையில் சூரிய புத்தியில் தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் விளையாட்டிற்கு தலைமை பாவமான 5வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய சூரியன் லக்னாதிபதியாகி 1, 5 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் பலமாக குறிக்காட்டுறாரு. கரீம் பென்ஜமே 2014, 2018 ஆண்டு காலகட்டங்களில் விளையாட்டுத்துறையில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டது. சுக்கிர மகாதச ராகுபுத்தியில் சனி, புதன், கேது, சுக்கிர அந்தரங்கள் 2014ஆம் ஆண்டு நடைபெற்றது. தசாநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 5வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுவதையும் புத்தி அந்தரநாதர்களாக செயல்படக்கூடிய ராகு, சனி, புதன், கேது, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 5வது பாவத்தோட பலமாக தொடர்பு கொள்வதையும் காண முடியும். ஜாதகர் 2014, 2018 காலகட்டங்களில் சுக்கிர தசையில் ராகு புத்தியவும் சுக்கிர தசையில் குரு புத்தியவும் சுக்கிர தசையில் சனி புத்தியவும் கடந்து வந்திருக்காரு. தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 5வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய ராகு 5, 8, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 4, 9, 12 பாவங்களை சப்ளாடு வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய குரு 5, 9 ஆகிய பாவங்களுக்கு அதிபதியாகி 4, 6, 7 பாவங்களை பலமாக குறிக்காட்டுவதை காண முடியும். 6வது பாவம் விளையாட்டில் வெற்றி வாய்ப்பை தரும். மற்றொரு புத்திநாதனாக செயல்படக்கூடிய சனி 2, 5 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 2, 5 பாவங்கள் விளையாட்டுத்துறை வெற்றிக்கு ஏற்ற பாவங்கள். கரீம் பென்ஜமே 2018, 2022 காலகட்டங்களில் கால்பந்தாட்ட விளையாட்டின் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார். சுக்கிர மகாதச சனி புத்தியில் சுக்கிர மகாதச புதன் புத்தியில் தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் 5வது பாவத்தை பலமாக குறிக்காட்டுவதை பார்த்தோம். புத்தி நடத்தக்கூடிய சனி 2, 5 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. மற்றொரு புத்திநாதனாக வரக்கூடிய புதன் 2, 5, 11 பாவங்களை பலமாக தொடர்பு கொள்வதை காண முடியும். 2, 5, 11 பாவ குறிகாட்டிகள் விளையாட்டில் ஏற்றத்தையும் 8வது பாவ குறிகாட்டி விளையாட்டில் இவர் பெறக்கூடிய வெற்றிக்காக போராடுவதையும் குறிக்கும். மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.